அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று கதுசமி அல்லாஹ் ஜுஸுயில் சூரா அல் முஜாதலா தஃப்சீரை கவனிப்போம். குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து முதலாவது வசனத்தை ஆரம்பிப்போம். சூரா அல் முஜாதலா வாதாட்டம். இறை தூதுக்கு எதிரான சூழ்ச்சிகளும் இறை நம்பிக்கையாளர்களது நிலைப்பாடும். அறிமுக குறிப்புகள். இந்த அத்தியாயம் பற்றிய பொது அறிமுகத்திற்காக கீழே சில குறிப்புகள் தரப்படுகின்றன. அத்தியாயத்தை புரிந்து கொள்வதில் அவையும் ஒரு பகுதியாக அமைகின்றன. பெயர் அல் முஜாதலா என்ற பெயர் மூலம் இந்த அத்தியாயம் அடையாளப்படுத்தப்படுகிறது. மிக பெரும்பாலும் அல் குர்ஆன் விரிவுரை நூல்களும் அல் குர்ஆன் பிரதிகளும் ஹதீஸ் நூல்களும் இப்பெயரையே இந்த அத்தியாயத்திற்கு இட்டுள்ளன. இது அத்தியாயத்தின் முதலாம் வசனத்தில் வரும் துஜாதிலுக்க உம்மோடு வாதிட்டு என்ற வினை சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இச்சொல்லை முஜாதலா வாதாட்டம், முஜாதிலா வாதாடுபவள் என இரண்டு வகையில் அல் குர்ஆன் விரிவுரை நூல்கள் குறிப்பிட்டுள்ளன. வாதிடும் பெண்ணை இவ்வசனம் குறிப்பிடுவதால் வாதிடுபவள் என்ற கருத்தை தரும் முஜாதிலா என்ற பிரயோகமே மிக பொருத்தமாக தெரிகிறது. இறங்கிய காலம். இந்த அத்தியாயம் முழுமையாக மதீனாவில் இறங்கியது என்பது மிக பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களின் கருத்தாகும். எனினும் சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இந்த அத்தியாயத்தின் சில வசனங்கள் அல்லது சில பகுதிகள் மக்காவில் இறங்கின என்ற கருத்தை கொண்டுள்ளனர். இக்கருத்தை நிறுவ அவர்களால் தெளிவான ஆதாரங்களை முன்வைக்க முடியவில்லை. எனினும் மதீனாவின் எக்காலப்பிரிவில் இந்த அத்தியாயம் இறங்கியது என்பதற்கு அறிவிப்புகள் எதுவும் காணப்படவில்லை. ஆனால் அத்தியாயம் அஹ்ஸாபின் முன்னால் இந்த அத்தியாயம் இறங்கியிருக்கலாம் என ஓரளவு உறுதிப்படுத்த முடிகிறது. ஏனெனில் மனைவியை தாயோடு ஒப்பிட்டு அவளை தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கும் அரபிகளது வழக்கில் இருந்த லிஹார் முறை பற்றி அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 4ஆம் வசனம் மிகச் சுருக்கமாக அது பற்றிய சட்ட விளக்கங்கள் எதனையும் விளக்காது கூறுகின்றது. ஆனால் இந்த அத்தியாயம் அது பற்றிய விரிந்த விளக்கத்தை தருகிறது. எனவே அத்தியாயம் அஹ்ஸாபின் முன்னர் இது இறங்கியிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. அத்தியாயம் அஹ்ஸாப் அகலி யுத்தம் பற்றிய வசனங்களை கொண்டுள்ளது. அந்த யுத்தம் ஹிஜ்ரி 5ஆம் வருடம் நிகழ்ந்தது. இப்பின்னணியில் ஹிஜ்ரி 5ஆம் வருடத்திற்கு சற்று முன்னர் இந்த அத்தியாயம் இறங்கியது என ஓரளவு உறுதிப்படுத்த முடிகிறது. இனி விளக்க உரைக்கு வருகிறோம். எனினும் அதற்கு முன்னால் அத்தியாயத்தை ஒருமுறை வாசித்துக் கொள்வது அதன் பொதுப்போக்கை புரிந்து கொள்ள உதவியாக அமையும் என கருதுகிறோம். அந்த வகையில் கீழே அத்தியாயம் மொழிபெயர்ப்போடு தரப்படுகிறது. மைய கருத்து. மக்காவில் முகம் கொடுத்த மிக பெரும் எதிர்ப்புகளின் காரணமாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு வந்த பின்னரும் அந்த எதிர்ப்புகள் நின்றுவிடவில்லை. அவற்றுக்கு முகம் கொடுத்தவாறே தனது சமூகத்தை ஒழுங்குபடுத்தும் வேலை திட்டத்திலும் ஈடுபட்டு வாழ வேண்டிய நிலைக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இந்த பண்பையே மதீனாவின் அத்தியாயங்களில் பெரும்பாலும் நாம் காண முடிகிறது. இப்பின்னணியில் இந்த அத்தியாயம் எதிர்ப்பின் வகைகளில் ஒன்றாக இருந்த சதித்திட்ட இரகசிய பேச்சுவார்த்தை பற்றி பேசுகிறது. அதனோடு தொடர்பட்ட நெறிப்படுத்தல்களை அது செய்வதோடு அந்த சதித்திட்டங்களை இயக்கியோர்களான நயவஞ்சகர்கள் பற்றியும் விளக்குகிறது. இந்த வகையில் இரகசிய பேச்சுவார்த்தைகளையும் அதனோடு கூடிய எதிர்ப்பு செயற்பாடுகளையும் விளக்குவதே இந்த அத்தியாயத்தின் மையக்கருத்தாக உள்ளது. அதேவேளை அவற்றை விளக்கும் பாணியிலிருந்து முஸ்லிம்களுக்கான இறைவனின் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த அத்தியாயம் ஒரே சீரான கருத்து தொடர்ச்சியை கொண்டுள்ளது. எனினும் விளக்க உரையின் தேவைக்காக அதனை 3 பிரதான பகுதிகளாக பிரித்து அமைத்துக் கொண்டுள்ளோம். இம்மூன்று பகுதியிலும் கீழ்வருமாறு. 1. குடும்ப வாழ்வின் அறியாமை கால வழக்கொன்றை ஒழித்தல். வசனங்கள் 1 தொடக்கம் 4 வரை. 2. இறை தூது முகம் கொடுத்த எதிர்ப்பு நிலையும் அது சார்ந்த வழிகாட்டல்களும். வசனங்கள் 5 தொடக்கம் 13. 3. நயவஞ்சகர்களும் அவர்களது எதிர்ப்பு செயற்பாடுகளும். வசனங்கள் 14 தொடக்கம் 22. இனி அத்தியாயத்தின் விளக்க உரைக்கு வருவோம். குடும்ப வாழ்வின் அறியாமை கால வழக்கொன்றை ஒழித்தல். குடும்ப வாழ்வில் எதிர்கொண்ட ஒரு நடைமுறை பிரச்சினைக்கு தீர்வு சொல்வதோடு இப்பகுதி ஆரம்பமாகிறது. முழுமையாக அது குறித்த வசனங்களை வாசித்துக் கொள்வோம். அது எமக்கு அப்பிரச்சினை பற்றிய ஒரு முழுமையான பார்வையை தரும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற கருணை பொழிவோன் நிகரற்ற கருணை பண்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால்.
கது சமி அல்லாஹு கவுலல்லதி துஜாதிலுக்க ஃபி ஜௌஜிஹா வதஷ்தகி இலல்லாஹி வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ சமீஉம் பசீர். தனது கணவன் பற்றி உம்மோடு வாதிட்டு இறைவனிடம் முறையிடுகின்ற பெண்ணின் பேச்சை இறைவன் கேட்டான். அவன் உங்கள் இருவரின் உரையாடலையும் செவிமடுத்தான். இறைவன் நன்கு கேட்பவனும் பார்ப்பவனும் ஆவான். வசனம் 1. முஸ்லிம்கள் மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து அங்கு ஒரு சமூகமாக வாழ முற்பட்ட போது அந்த சமூக ஒழுங்குக்காக வழிகாட்டல்களை மதீனாவில் இறங்கிய குர்ஆன் வழங்க துவங்கியது. அதன் ஒரு பகுதியாக அமைந்ததே அறியாமை காலத்தில் நடைமுறையில் இருந்த தவறானதும் அநீதிகளும் கொண்ட வழக்குகளிலிருந்து மக்களை விடுவிக்க வழிகாட்டியமையாகும். அத்தகையதொரு வழிகாட்டலையே இங்கு அவதானிக்கின்றோம். இப்போது வசனங்களை தனித்தனியாக விளங்க முயல்வோம். இது ஒருவித வித்தியாசமான ஆரம்பம். சாதாரண குடும்பம் ஒன்றின் பிரச்சினை இங்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரச்சினைக்கு தீர்வு சொல்ல முன்னால் அந்நிகழ்வு இங்கு வர்ணிக்கப்படுகிறது. அரபு சமூகத்தில் இதை தூதுக்கு முற்பட்ட அறியாமை காலப்பிரிவில் ஒரு கணவன் தனது மனைவி மீது ஏதாவது ஒரு விடயத்திற்கு கடுமையாக கோவப்பட்டால் அல்லது மனைவியோடு வாழ்வதில் பிடிப்பு இல்லாமல் போய்விட்டால் நீ எனது தாயை போன்றவள் என கூறி விலகிக் கொள்வான். அவளோடு கணவனாக உறவாடவும் மாட்டான். விவாகரத்து செய்து விட்டுவிடவும் மாட்டான். அவ்வாறான ஒரு நிகழ்வையே இந்த வசனம் கூற ஆரம்பிக்கிறது. நிகழ்வு கீழ்வருமாறு. அவுஸ் இப்னு மாலிக் என்ற நபித்தோழர் தனது மனைவி ஹவுலா பின்த் மாலிக் இப்னு தாலபாவுடன் லிஹார் செய்தார். அதாவது நீ எனது தாயை போன்றவள் என கூறினார். பின்னர் வீட்டை விட்டு வெளியேறி சென்று கொஞ்ச நேரத்தில் பின்னர் திரும்பி வந்தார். தனது மனைவியை நெருங்க முற்பட்டார். அப்போது மனைவி, இறைவனும் அவனது தூதரும் இது பற்றி ஒரு தீர்ப்பு சொல்லும் மட்டும் நீர் என்னை நெருங்க அனுமதிக்க மாட்டேன் என கூறிவிட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார். அங்கே அவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தனது கணவன் பற்றி கீழ்வருமாறு முறையிட்டார். அல்லாஹ்வின் தூதரே, எனது இளமையை அவர் அனுபவித்தார். அவருக்கு நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தேன். எனக்கு வயது போய் பிள்ளை கிடைப்பதும் நின்றுவிட்ட நிலையில் நீ என் தாயை போன்றவள் என்கிறார். இறைவா, நான் உன்னிடமே இதனை முறையிடுகிறேன். ஆதாரம் சுனன் நசாயி 2460வது இலக்கம், இப்னு மாஜா 188வது இலக்கம். ஒரு எளிய குடும்பத்தின் சாதாரண தனிப்பட்ட நிகழ்ச்சி இது. பிரபஞ்சத்தை ஆளும் அதன் மிக பெரும் நிகழ்வுகளை இயக்கும் இறைவனை விட்டு அது தவறவில்லை. அது அவனுக்கு எட்டுகிறது. அதில் அவன் கவனம் செலுத்துகிறான். கணவனால் தனக்கு நடந்த அநீதியை அப்பெண் இறை தூதரிடம் எடுத்துச் சொல்கிறாள். அங்கே இறைவனிடம் முறையிடுகிறாள். இறைவனின் அரவணைப்பில் அவனின் வழிகாட்டலின் கீழ் நாம் வாழ்கிறோம் என அப்பெண் உணர்ந்திருந்தமையே அப்பெண்ணின் இந்நடத்தையின் பின்னணியாகும். உம்மோடு வாதாடும் அப்பெண்ணின் பேச்சை அவள் இறைவனிடம் முறையிடுவதை நான் செவிமடுத்தேன். உங்கள் இருவரது உரையாடலையும் நான் கேட்டேன். ஏனெனில் இறைவன் கேட்பவன், பார்ப்பவன். நீங்கள் தனியே இல்லை, கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று இங்கு இறைவன் கூறுவதானது இதனை நன்கு தெளிவுபடுத்துகிறது. பிரச்சினைக்கான தீர்வை முன்வைக்க முன்னால் அத்தியாயத்தின் இந்த முதலாம் வசனம் இவ்வாறு பேசுவதானது மேற்கூறப்பட்ட உண்மையையே உணர்த்துகிறது. இத்தகைய நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் ஊடாக அந்த சமூகம் இறைவனை நிதர்சனமாக உணர்ந்து அதனோடு உறவாடி வாழ்ந்தது. மனிதனால் கேட்கவோ பார்க்கவோ உணரவோ முடியாத புலன்களுக்கு அப்பாற்பட்ட உலகோடு மயக்கமான தெளிவற்ற உறவோடு அவர்கள் வாழவில்லை. யதார்த்தமாக அவர்கள் இறைவனை உணர்ந்தார்கள். ஏனெனில் அவர்களோடு அவன் பேசினான், ஆறுதல் சொன்னான், பிரச்சினைகளுக்கு தீர்வு வைத்தான், வழிகாட்டினான். பகுத்தறிவு ரீதியான பிரபஞ்ச சான்றுகளுடன் இப்பிரபஞ்சத்தை ஆளும், கேட்கும், பார்க்கும் சக்தி ஒன்று, அறிவொன்று உள்ளது என அறிவுபூர்வமாக உணர்வதற்கு அப்பால் உள்ள உயர்ந்த நிலை இதுவாகும். அதனை இறை தூதரது அச்சமூகம் பெற்றது. பிரபஞ்ச தலைவன் இறைவனுடனான இத்தகைய உணர்வுபூர்வ தொடர்பே அச்சமூகமாக ஆக காரணமாகியது. இனி அச்சமூகத்தின் அப்பெரும் பாக்கியத்தை உணர்ந்தவர்களாக வசனத்திற்கு வருவோம். அதன் சில பிரயோகங்களை விளக்க முயல்வோம். அது கருத்தை மேலும் விவரிக்கும் என கருதுகிறோம். உன்னோடு வாதிடுகிறார், முறையிடுகிறார், இறைவன் கேட்கிறான். துஜாதிலுக்க, தஸ்தகி, அல்லாஹு யஸ்மஉ என்ற நிகழ்கால சொல் வடிவங்கள் நிகழ்வை உயிரோட்டமாக காட்டும் வகையில் அமைந்துள்ளன.
தஷ்தகி என்ற சொல் ஷகா என்ற சொல்லின் அடியாக பிறந்த விடயத்தை அதிகரித்து காட்டும் கருத்தை கொண்ட சொல் வடிவமாகும். அப்பெண் தனது முறைப்பாட்டை, தனக்கு ஏற்பட்ட தீங்கை நன்கு உறுதிப்படுத்தி ஆழ்ந்த ஆதங்கத்துடன் முன்வைத்தாள் என இப்பிரயோகம் கூறுகிறது. இறைவன் கேட்பவன் என்பதோடு பார்ப்பவன் எனவும் கூறியமே இறைவனிடம் முறையிடும் போதான பணிவை காட்டும் அப்பெண்ணின் உடல் மொழியை காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த ஒரு வசனத்தில் மட்டுமே அல்லாஹ் இறைவன் என்ற சொல்லை 4 முறை அத்தியாயம் பிரயோகித்துள்ளமே கண்ணியம், நன்றி செலுத்தும் போக்கு, அருள் என்பவற்றோடு கூடிய இறை தொடர்பை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது. அத்தியாயம் அடுத்து குறிப்பிட்ட செயல் ஒரு பாரதூரமான குற்றம் என்பதை விளக்குகிறது. இத்துடன் சூரா முஜாதலா 1வது வசனத்துக்கான விளக்க உரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.